பிப்ரவரி 23 புனித பொலிகார்ப். நற்செய்தியாளர் புனித யோவானின் அன்பு சீடரான பொலிகார்ப் கிபி 69ஆம் ஆண்டு பிறந்தார். பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் பகுதியில் மறைபரப்பு பணிகளைச் செய்த பொலிகார்ப் திருத்தூதர்களினால் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு துருக்கி நாட்டிலுள்ள ஸ்மிர்னா நகரின் ஆயராக நியமனம் செய்யப்பட்டார். ஆண்டவரின் நற்செய்திப்படி வாழ்ந்து தன் வாழ்வை அமைத்துக் கொண்ட இவர் மக்களின் நல்வாழ்விற்காக எப்பொழுதும் ஜெபித்தபடி இருந்தார். 1ஆம் நூற்றாண்டில் திருச்சபையில் நிலவிய தப்பறை கொள்கைகளை மாற்றி அமைத்து திருச்சபையின் திருவழிபாட்டு முறைகளை ஒழுங்கு செய்தார். ஸ்மிர்னா, அந்தியோக்கியா பகுதிகளில் நற்செய்தியினை அறிவித்ததற்காக பேரரசன் மார்க்கஸினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆண்டவரை மறுதலிக்க மறுத்து கிறிஸ்துவ விசுவாசத்தில் உறுதியாயிருந்ததினால் பேரரசன் மார்க்கஸினால் தீச்சூளையில் தள்ளப்பட்டார். தீ சுட்டெரிக்காத பொலிகார்ப் பேரரசன் மார்க்கஸினால் கிபி 156ஆம் ஆண்டு பிப்ரவரி 23ஆம் நாள் ஈட்டியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து மறைசாட்சியாக மரித்த ஆயர் பொலிகார்ப்பினை திரு அவை புனிதராக உயர்த்தி காதுகளில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதுகாவலராய் அறிவித்தது. புனித பொலிகார்ப் திருவிழாவினை கொண்டாடுகிற நாம் காதுகளில் பிரச்சனைகளால் துன்புறுகிற மக்களுக்காக நம் ஜெபங்களை ஒப்புக் கொடுப்போம்.